எப்பவும் ஒரே மாதிரி சமையல் செஞ்சு ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்போ கண்டிப்பாக இந்த கோல்டன் சிக்கன் ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் ரெசிபியான இந்த கோல்டன் சிக்கனை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். முதல்ல ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் பொரிய விட்டு எடுக்க போகிறேன். வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஆயிலை வடிய விட்டு தனியாக எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு தயிர் எடுத்து அது கூட அரைச்சி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது கூட மற்ற மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்களோட சரியான அளவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது அத்தனையும் தயிர் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்தை பொரித்து எடுத்து அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 2 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதுகளை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு பொரிய விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சுத்தமாக கழுவி எடுத்த 1/2 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்ததும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பொரிய விடலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு சிக்கனை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிய விட்டதில் சிக்கன் கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச தயிர் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் மசாலாவை ஆட் பண்ணுறப்ப ஃப்ளேமை லோவுக்கு மாற்றிக்கிங்க. தயிரை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு மேலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே பொரிச்சு எடுத்து வச்ச வெங்காயத்தை ஒரு மிக்சரில் அரைச்சி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு மேலும் 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் இதில் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணலாம். நம்ம இங்கே பாலுக்கு பதிலாக தான் தண்ணியை ஆட் பண்ணுறோம். ஆனாலும் தண்ணியை ஆட் பண்ணுறதை விட பால் சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது அத்தனையும் மேலும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு
அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பர் டேஸ்டியான கோல்டன் சிக்கன் ரெடியாகி வந்தாச்சு. சப்பாத்தி, ரைஸ், நான், பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகி வரக்கூடிய சூப்பரான கிரேவிங்க இது. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு யாராவது வர்றப்ப இந்த ரெசிபியை ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.